கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 1 முதற் பகுதி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என்று ஒரு குறிப்பிட்ட மக்களை குறித்து இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதற்கு அடிப்படை காரணம் அல்லது யார் இந்த இஸ்ரவேலர்? இஸ்ரவேலர் என்பவர்கள் கடவுளாலே தமக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் அனைவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இது எதன் அடிப்படையில் நிகழ்ந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவர் எனக்காக மரித்தார், அவர் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு நாம் கடவுளுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் இஸ்ரவேலர்களாக மாறுகின்றோம். இப்படி கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டு தனக்கு சொந்த ஜனமாக இருக்கிறவர்களை இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். யோவான் 1 அதிகாரத்தில் கூட அதை குறித்து நாம் படிக்க முடியும். தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்படுகின்றது. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இப்படி கடவுளுக்கு சொந்தமான இந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை அவர் பிரியமாய் கொண்டிருக்கின்றார். அதுதான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கென்று ஒரு விருப்பம், ஆண்டவருக்கென்று ஒரு வாஞ்சை இருக்குமானால் அது என்ன? தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதை கடவுள் தனக்கு பிரியமாய் பார்க்கின்றவராக இருக்கின்றார். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறபடினாலே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை பிரியமாய் கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்ற கடவுள் மாத்திரமல்ல, அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். இது சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதங்களாகிய 107ஆம் சங்கீதத்தின் 38வது வசனத்தில் அதை உறுதிப்படுத்துகின்றார். அது எப்படி எழுதியிருக்கிறது? அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். இன்னும் 115ஆம் சங்கீதத்தில் வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கு. ஏனைய வசனங்கள் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு விருப்பம் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் என்பதை நமக்கு அநேக வேத வசனம் வலியுறுத்துகின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது எதன் அடிப்படையில்? அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார், நாம் மிகுதியும் பெறுகின்றோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன என்ற காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் என்ன நினைக்கின்றது? ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, வசதி வாய்ப்புகளில் உயர்வு, இதெல்லாம் இருந்துவிட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறோம். அப்படி அல்லவே அல்ல.
ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் அது ஒரு பொருளாதாரத்தை அல்லது இந்த ஒரு மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸை மாத்திரம் சார்ந்த ஒன்று அல்லவே அல்ல. அதை தாண்டி அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் ஒரு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் ஏழையாக இருக்கிறேன், வியாதியுற்று இருக்கின்றேன், பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகளுக்குள்ளாய் சிக்கி கொண்டிருக்கின்றேன், ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லவே அல்ல என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. அதே நேரத்தில் நாம் அறிந்த மக்களை அப்படி நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள், அல்லது இன்னும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவர்கள் திளைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பொருளாதாரம் என்பது ஒரு பொருட்டாகவே இல்லாதபடிக்கு அவர்களுக்கு தேவைக்கும் மிகுதியாக பொருளாதாரம் உடைய மக்களாக அவர்கள் இருக்கலாம். உடனே நம்முடைய இருதயம் அவர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லவே கூடாது. ஏனென்றால் அதில் உண்மை இல்லவே இல்லை. அப்படியானால் ஆசீர்வாதம் என்பது எது கடவுளால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்றால் பொருளாதாரமும் கடவுளால் உண்டாகிற ஆசீர்வாதம் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பொருளாதாரம் மட்டுமல்ல, அதை தாண்டி உள்ளத்தில் தைரியம், உள்ளத்தில் மகிழ்ச்சி, உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும், ஏனென்றால் என் சிரசின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அது என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது என்று சொல்லி கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமே, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற அந்த ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருப்போம். நிச்சயமாய் அவர் விரும்பின காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள் என்ற அனுபவத்திலே கடவுள் நம்மை கொண்டு செல்லுவார். கவலைப்பட வேண்டாம். ஆசீர்வதிக்கும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.